பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். அவர் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிறார். அந்த ஆண்டுடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மை நடத்துகின்ற விதம் எந்த மனிதனாலும் ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. ஏன் நம்மாலே கூட ஆண்டவர் எந்த பாதையில் நம்மை நடத்துகிறார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய சித்தப்படியே அது நடக்கின்றது. நாம் விருப்பப்படுகிறபடியினாலே அல்லவே அல்ல. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், நான் அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன்னு சொல்லி நிறைய மனுஷங்க சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வெற்று வேட்டுகள், ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வராதவைகள். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நினைக்கின்றாரோ அதுதான் கடைசியில் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இந்த நாளிலே பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல எதிர்பாராத திருப்பங்கள் நடந்து எங்கே போகிறோம், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கலாம். கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை சரியாக தான் நடத்திட்டு போயிட்டுருக்காரு. அங்கேயே தன்னுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்த தான் போகிறாரு. அதனால் நீங்கள் கலங்கணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. நான் இப்பொழுது கூட ஒரு வீட்டுக்கு போய் ஜெபித்து விட்டு வந்தேன். அந்த ஐயாவுக்கு ஒரு காலில் புண், ரொம்ப நாளாக புண், அதனால் வேலைக்கு போக முடியல. எப்படியோ அந்த புண் ஆண்டோட கிருபையினால சுகமாகி மறுபடியும் ஒரு டிவி சூட்டியில் போயிட்டு அந்த வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கார். ஒரு நாள் வேலை முடிஞ்சு வரும்போது கரெக்டாக அந்த புண்ணு இருந்த காலிலேயே ஒருத்தன் பைக்கில் வேகமாக வந்து மூட்டி மறுபடியும் நடக்க முடியாமல் போய்விட்டது. இப்போ எந்திரிச்சு நிற்க கூட முடியல. அப்பொழுது அவருக்கு அதிக வருத்தம், ஏன் இப்படியாக ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் தேவனுடைய நடத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக இதை அனுமதிக்கிறார், ஏன் இதை அனுமதிக்கிறார் என்பது நமக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் பிற்பாடு நமக்கு அது தெளிவாக தெரியும், ஏன் இதை ஆண்டவர் அனுமதித்தார் என்று சொல்லி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது. நீங்கள் நினச்சது நடக்கலைங்கிறதுனால எல்லா நிலையத்துலேயும் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் நினச்சது நடக்கலை, அப்படி தானே? நான் அப்படி ஆசைப்பட்டேன், இப்படி ஆசைப்பட்டேன், இப்படி எதிராக நடந்துருச்சேன், அதனால் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆண்டோட சித்தம் இல்லை, அதனால் நடக்கலை. இப்போ நடந்திருக்கிறது ஆண்டோட சித்தம். இது இப்போ உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். ஆனால் பின்னால் சொல்லுவீங்க, ஆண்டவர் என்னை எவ்வளோ அழகாக நடத்திட்டு வந்தார், ஐயோ எவ்வளோ நல்ல ஆண்டவர். பிற்பாடு அது அழகானதாக உங்கள் கண்களுக்கு தோற்றம் அளிக்கும். இது கர்த்தராலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ். ஒரு மனிதனுடைய முடிவு, ஒரு காரியத்துடைய முடிவு தான் முக்கியம், ஆரம்பம் முக்கியம் கிடையவே கிடையாது. இது நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு 4வது வாரம். உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. சென்னை 2ஆக நாம் பிரிக்கிறோம், தென் சென்னை, வட சென்னை. லட்சக்கணக்கான மக்கள் சென்னையில் இருக்கிறாங்க. தென் சென்னை மக்களுக்காக பல்லாவரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நீங்கள் இறங்குனீங்கன்னா பம்மல் மெயின் ரோட்டில் முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பில் சியோன் காம்ப்ளெக்ஸ் பின்னால் லிஃப்ட் இருக்கும், மாடியில் வந்தீங்கன்னா 4வது தளத்தில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறுகிறது. மிக சிறப்பாக இருக்கும். நிறைய ஜனங்கள் வராங்க, நீங்களும் வாருங்க. கூட்டத்தின் இறுதியிலே உங்களை யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். சார் மங்கள்ராஜ் அவர்கள் நல்ல விருந்து அளிக்கிறாங்க. மாலை 6 மணிக்கு வட சென்னை ஜனங்களுக்காக வேப்பேரி புரஷவாக்கத்தில் அனிதா மெட்ரிகுலேஷன் உள்ள அங்கே உள்ள பிகேஎன் பாலர் கல்வி நிலையம், நிறைய ஹால் இருக்குது, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா ஒரே நேரத்தில் அங்கே நிறைய கூட்டங்கள் நடக்கும். நேராக உள்ளே வந்து லெஃப்ட்டை நோக்கி வந்தீங்கன்னா
அதில் ஒரு ஹால் இருக்கும், அதில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வில்லியம் டெய்லர் ஹால், அங்கே வச்சு தான் நம்ம கூட்டம் நடக்குது. நார்த் சென்னையில் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் எத்தனை பேர் பார்க்குறீங்க? உங்களுக்காகவே உங்கள் சகோதரன் வருகிறேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், கண்டிப்பாக வாருங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன். அலெக்ஸ் அண்ணே உங்களுக்கு நல்ல சாப்பாடு ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்படியாக இந்த வாரம் சென்னையில் வைத்து கூட்டங்கள் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கப்புறமா நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை கட்டி ஆண்டுடைய கிருபையினாலே நான் நடத்தி வருகிறோம். அங்கே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வருகிறார், அநேகருக்கு இளைப்பாறுதலை அளித்து வருகிறார். நான் நிறைய பெரிய அளவில் அதை கட்டியிருக்கிறோம், ஜனங்கள் இன்னும் நிறைய தேவைப்படுறாங்க. அதனால் வயதான காலத்தில் தங்கள் பெற்றோர்களை பராமரிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளே, நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம், உங்கள் பெற்றோர்களை இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் வந்து சேர்க்கலாம் என்கிற நல்ல செய்தி நான் சந்தோஷமாக அறிவிக்க விரும்புகின்றேன். நல்ல சாப்பாடு, டெய்லி குருமார்கள் வந்து 10:30 12 வரைக்கும் நல்ல ப்ரேயர் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. எனவே இதை மனதில் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். இந்த மாதம் முடிய போகுது, அதனால் நீங்கள் அந்த 1ஆம் தேதி வாக்கில் கரெக்டாக சேர்க்கலாம், வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நல்ல அர்ப்பணிப்புள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் வந்து அங்கே வேலை கூட செய்ய வரலாம் என்பதையும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக தானியேல் 6வது அதிகாரம் பாருங்கள், 14 வசனம் முதல். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கப்பட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். தரியு ராஜாவுக்கு அந்த தானியேலை ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு பெரிய ராஜா, சக்கரவர்த்தி. அவர்கிட்ட லட்சம் ஜனங்கள் இருக்காங்க, எத்தனையோ நாடுகள் ஆண்டுகிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு பிடிச்சது வந்து தானியேல் தான். ஏன்னா அந்தளவுக்கு சமர்த்தாக 10 மடங்கு அறிவுள்ளவராக, செயல்பாடுகளில் வல்லவராக அங்கே தானியேல் இருந்தார். 3 ராஜாக்கள் அந்த பாபிலோன் கிங்டத்தை ஆட்சி செய்த பொழுது அந்த 3 ராஜாக்களுக்குமே மிகவும் பிரியமான ஒரு நபராக இருந்தவர் தானியேல் தான். ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? எந்த ஒரு கிங்டம் வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும், இல்லைன்னா எந்த கம்பெனியில் போய் நீங்கள் வேலை பார்த்தாலும், என்ன நடந்தாலும் சரி, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். எவர்கிட்டையும் இல்லாத கிருபைகள் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கும். யாராலும் செய்ய முடியாது, நீங்கள் ஈஸியில் ஒரு நிமிஷத்தில் செய்வீங்க. அடுத்தாப்பில் 10 ஆட்கள் செய்கிற வேலையை நீங்கள் கண்டிப்பாக சிங்கிளாக செஞ்சுருவீங்க. இதுதான் நீங்கள் தானியேலுடைய தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான சரியான அடையாளம். ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்களா, டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு பிடிக்கும், பிரின்சிபாலுக்கு உங்களுக்கு பிடிக்கும். ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்களா, மேனேஜருக்கு உங்களுக்கு பிடிக்கும். சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தானியேலாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அவர் எங்கே போனாலும் மிக முக்கியமான ஆட்களுக்கு அவர்களை பிடித்திருந்தது. நீங்களும் கூட அப்படிப்பட்ட திறமையுடையவர்களாக யாராலும் செய்ய முடியாத காரியங்களை உங்களுடைய ஆண்டவருடைய நாமத்தினாலே செய்கின்ற பொழுது எல்லோருக்கும் உங்களை பிடிக்கும். ஆனால் பிடிச்ச பொழுது அங்கே பொறாமல் வந்துடுது. உடனே கூட இருக்கிற மிச்சால்களுக்கெல்லாம் பொறாமல் வந்துடுது. என்ன இந்த தரிய ராஜா எதுக்கு எடுத்தாலும் தானியேல்னு சொல்லிட்டு இருக்காரு, அவனையும் கூப்பிட்டு அவன்கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்காரு, நம்மளெல்லாம் கணக்கிலே வைக்க மாட்டேங்கிறாரு, நம்ம கும்பிடு போட்டால் கூட பார்க்காத மாதிரி போகிறாரு, தானியேல்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்காரு. என்ன மிச்ச ஆட்களுக்கெல்லாம் அது தாங்க முடியல. அதனால அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம், எரிச்சல், பல்கடிப்பு, இது எப்படியாவது முடிக்கணும், தானியேல் கதையை முடிக்கணும்னு சொல்லி அவங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக கூடிடுறாங்க. கூடி திட்டமிட்டு சதி செய்து அவரை எப்படியாவது சிங்கத்தின் கவியிலே போடும்படியாக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. பொறாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது ஜாஸ்தியாகி எங்கே போய் முடியுது பார்த்தீங்களா? கொலையில் போய் தான் முடியுது. அது ஆதியாகமங்களே நம்ம வாசிக்கிறோம். முதல் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், ஆபேலுடைய காணிக்கை. மிக சிறப்பான பெஸ்டான அந்த ஆட்டுக்குட்டிகளை அவர் கொடுத்தார். ஆனால் அவருடைய சகோதரனாய காயின் மிக மோசமான காணிக்கையை கொடுத்தார். சூத்த கத்திரிக்காய், அளவுன கத்திரிக்காயெல்லாம் கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஏன் காணிக்கையை ஆண்டவர் வேண்டான்ட்டார், உன் காணிக்கையை
ஓகேன்ட்டாரா? அந்த ஒரு காரணத்தால் பொறாமை அப்படி காயின்ற உள்ளத்தில் எரியுது, பல் கடிக்குது, கொலை பண்ணிடுறான். இங்கே தானியேலை கொலை பண்ணணும்னு சொல்லி அந்த பொறாமை பிடிச்ச மக்கள்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. எதுக்கு இடம் கொடுத்தாலும் சரி, நீங்கள் இந்த பொறாமைக்கு மாத்திரம் இடம் கொடுத்துடாதீங்க. யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீங்க. என்னைக்கு நீங்கள் உங்களை இன்னொருத்தர் ஒப்பிடுறீங்களோ அப்போ உங்களால் அந்த பொறாமையை உள்ளே விடாமல் தடுக்க முடியாது. இன்னொன்று, ஒருத்தர் சிறந்து விளங்குறாருன்னா அவர் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போயிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்ன யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஆளை எல்லாருக்கும் ஏன் பிடிக்குது? இந்த மாதிரி ஒரு தாட்டு வந்தாலும் பொறாமை வந்துடும். பொறாமை வந்த பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஈட்டியால் சவுல் தாவீதை கொல்லணும்னு சொல்லி வீசின மாதிரி என்னன்னாலும் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் இதில் கொலை பண்ணுறது கூட அவங்க துணிஞ்சிருவாங்க. அதனால் பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறாமை எதுக்கு? அவசியமே இல்லை. நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவர் இயேசு. அவர் தான் டிசைட் பண்ணுறாரு யாருக்கு எதை கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, எப்படி ஒருத்தனை உயர்த்தக்கூடாது. அதெல்லாம் ஆண்டோடைய பிரச்சனைகளுங்க, நமக்கு தேவையில்லை. நாம் மனுஷனை பார்க்குறதுக்காக அழைக்கப்படலை. நம்ம மனுஷங்க எப்படி உயர்ந்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக அழைக்கப்படல. ஆண்டவர் இயேசுவை பார்க்குறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நாம் நோக்கி பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன கட்டளை கொடுக்குறாரோ அதை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமே அன்றி அங்கே இங்கே பார்த்து பல் கடித்து இந்த தானியேல் கூட இருந்தவங்க சதித்திட்டம் செஞ்சது மாதிரி சதித்திட்டம் செய்வதற்காக நம்ம அழைக்கப்படலை. தயவு செய்து ஒருவரை அழிக்கணும்னு நீங்கள் போராடாதீங்க. அது உங்களுடைய வேலை அல்ல. யாருனாலும் சரி வாழ்ந்துட்டு போட்டோம், அது நம்ம ஏன் கெடுக்கணும்? அதை கெடுக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் தான் கெடுக்கணும். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிங்க, நம்ம அதை தான் ஜெபம் பண்ணணும். உங்களுடைய பிள்ளையாகி நான் எந்திக்கணும், நான் உயரணும், நான் உங்களுடைய பிள்ளை, எங்கள் அப்பா நீங்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, எனக்கு தாங்க, நான் உயரணும். அப்படி கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க. வாழ்க்கையில் உயரணும், போராடுங்க. இன்னொருத்தர் இருக்கிறத பறித்து எடுத்துக்கணும்னு நினைக்காதீங்க. இன்னொருத்தர் மேலே மிதிச்சு ஏறி நான் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கணும்னு நினைக்காதீங்க. இப்படிலாம் இருக்குங்கிறதே என் வாழ்க்கையில் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டப்படும் பொழுது தான். பிரித்துக்குரியவர்கள் யாரையும் குறை சொல்வதற்காக வரவில்லை. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பாருங்கள், ராஜா தான் கையெழுத்து போடுறாரு, ஜோமுன்னா பிடிச்சி சிங்கத்தின் கபியில் போகணுன்னு சொல்லிட்டு. இது தானியேலுக்கு வச்சுக்கிற ட்ராப்புன்னு அவருக்கு தெரியல. தானியேல் 3 நேரம் போய் கை வைத்துட்டு ஜோமுன்னோன்னு அதை சொல்லி அவரை எப்படியோ சிங்கத்தின் கபியில் போட்டுருங்க ராஜான்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு இது என்னுடைய தானியேல்ல, மை டேனியல், அவரை எப்படி நான் சிங்கத்தின் கபியில் போடுவேன்? அதெல்லாம் போடக்கூடாதுங்காரு. நீ தானே ராஜா கையெழுத்து போட்டிருக்கீரு, அப்போ சிங்கத்தின் கபியில் போடணும்னு சொல்கிறாங்க. எல்லாம் கூட்டமாக கூடுறாங்க. ராஜா வேண்டாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போராடினாராம், எப்படியாவது தானியேலை சிங்கத்தின் கபியில் போட விடாமல் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தானியேல் மீது ராஜாவுக்கு, தரி ராஜாவுக்கு அவ்வளோ பாசம். பார்த்தீங்களா? எனக்கு அது வாஸ்தவன்னு அப்படி மூச்சு முட்டிருச்சு. ஹவு மச் த லவ் கிங் ஹேட் டுவர்ட்ஸ் டேனியல். நம்ம மேலே முன்ன பின்ன தெரியாதவங்க அவ்வளோ பாசமாக இருப்பாங்கங்க. நமக்கா உயிரே கொடுக்குறது கூட எத்தனை பேர் எழும்புவாங்க. ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்க, நம்ம கூட இருக்கவங்க இருக்க மாட்டாங்க. எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் நம்மளை அவ்வளோ பாசமாக இருப்பாங்க, நம்ம மேலே உயிரே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ராஜா இறங்கி தானியேலை விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. அவர் தான் ராஜா, ஆனால் அவரை கெஞ்சிக்கிட்டு நிற்காரு, எப்படியாவது தானியேலை காப்பாற்றிடலாமான்னு போராடுறாரு. கடைசியில் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, தனி ராஜாவே உங்களுக்கு தெரியட்டும், ராஜா கையெழுத்து வச்சதான், இதை யாரும் மாற்ற முடியாது, உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன உடனே தன்னாலே முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார், வருத்தப்படுகிறார், வேதனைப்படுகிறார், கண்ணீர் வடிக்கின்ற தானியேலை, உன்னை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சித்தேனப்பா. ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட், ஐ ஹேட் டன் எவ்ரிதிங் ஐ குட் டூ, பட் நத்திங் ஒர்க்ட். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. உன்னை சிங்கத்தின் கபியில் போடட்டும். ராஜா, நீ இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி வைப்பா. ராஜா அவ்வளவு போராடியும் தானியேலை காப்பாற்ற முடியல, அந்த சட்டத்தை உடைக்க முடியல, சிங்கத்தின் கபியில் போடுறத தடுக்க முடியல. இதுதான் இந்த நாளில் ஆண்டவர் என் உள்ளத்தில் போட்டார். ஒவ்வொரு முறையும் செய்தியை கொடுக்க வருகிற பொழுது என் உள்ளத்தில் நான் ஆண்டவரிடத்தில் பேசி, அப்போ நான் எதிலிருந்து பேசணும்? நிறைய செய்திகள் இருக்கின்றன. செய்திங்கிற கடலில் எக்கச்சக்கமான முத்துக்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எந்த செய்தியை கொடுக்க வேண்டும், இதனால் யாரை வைத்து பேச வேண்டும் என்று நான் கேட்கிற பொழுது தெளிவானபடிக்கு எனக்கு ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்தான். தானியேலை காப்பாற்ற ராஜா எவ்வளோ முயற்சி செஞ்சார், முடியல. அப்போது இந்த நாட்களில் எனக்கும் உங்களுக்கும் உதவி செஞ்சிடணும், எப்படியாவது உங்களை தூக்கி விட்டுறணும், என்னை தூக்கி விட்டுறணும்னு சொல்லி நம்ம மேலே நல்ல எண்ணம் கொண்டவங்க, நம்ம வெல் விஷர்ஸ்,
நம்ம நேசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணிடணும், நமக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துடணும், இந்த வீடை கட்டி கொடுத்துடணும், இந்த சொத்தை வாங்கி கொடுத்துடணும், இல்லைன்னா நம்ம நகையை போட்டு கொடுத்துடணும், இல்லைன்னா இவருக்கு ஏதாவது ஒரு நல்ல பெரிய அமௌண்ட்டை கொடுத்துடலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மிக பெரியவர்கள் கூட, ராஜாக்கள் கூட நமக்காக சப்போர்ட்டாக வரலாம். வேலையை வாங்கி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு யாரெல்லாமோ உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இல்லைன்னா யார் உங்களுக்கு உதவி செய்தாலும், உதவி செய்ய நினைத்தாலும் அந்த காரியம் கைகூடாது என்பதை இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ராஜா அவ்வளவு உதவி செய்ய நினைத்தாலும் அது கைகூடவில்லை. சட்டத்தை உடைக்க முடியல. எதிரிகள் நினைச்சதான் நடந்துச்சு. தானியேலை தூக்கி சிங்கத்தின் கவியில் போட்டாங்க. அது நல்லதா கெட்டதா அதுக்கு பின்னால் நினைச்சுல. ரெண்டாவது, இந்த இடத்துல கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? தேவன் ஒரு காரியத்தை அனுமதித்து விட்டார் என்றால் உங்களுக்கு துணையாக இந்த உலகமே நின்றாலும் அதை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சில வியாதிகளை கர்த்தர் அனுமதிப்பார். அது என்னது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அது தடுக்கிறதுக்கு எவ்வளவோ டாக்டர்ஸ் முயற்சி எடுத்தாலும் அது முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள், வஸ்தாதுகள்லாம் வந்து நின்னாலும் ஆண்டவர் கையை மூடிட்டாருன்னா ஒன்றுமே நடக்காது. கண்ணை மூடிட்டாலும் ஒன்றுமே நடக்காது. இந்த நாளில் சத்தியத்தை கேட்குற நீங்கள், எனக்கு யாரெல்லாமோ ஹெல்ப்புக்கு இருக்கிறாங்க, என் சொந்தக்காரங்க எல்லாம் இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறாங்க, ஆனால் ஒருத்தருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சேன், எனக்கு இது கிடைக்காம போச்சேன், எனக்கு வேலை கிடைக்காம போச்சேன், இந்த காரியம் வாய்க்காமல் போயிடுச்சேன் நின்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நீங்கள் அவங்களுக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ண நினச்சேன், தூக்கியும் நினச்சேன், ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சே, என்ன இது, ஐயோ என்னுடைய கைகள் கட்டப்பட்டுக்கிறது, மை ஹேண்ட்ஸ் ஆர் டைடு, நான் ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், முடியல, இது என்ன என்று சொல்லி கலங்கி தவிக்கலாம். மனிதர்களுடைய ஆசைக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய திருச்சித்தம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அநேக நேரங்களிலே நாம் மறந்து போய் விடுகிறோம். ஏன் என்று தவிக்கின்றோம். எதற்காக இந்த தாமதங்கள் என்று தவிக்கிறோம். ஐயோ என்னால் முடியாமல் போய்விட்டது என்று நினைக்கின்றோம். ஆனால் தேவன் அவர் சித்தப்படிதான் நம்ம நடத்துகிறாரு. அவர் சித்தம் சற்று வித்தியாசமாக இருக்குங்கிறத நிறைய நேரங்களில் நம்ம புரிந்து கொள்ள முடியாத பாவிகளாகி விடுகின்றோம். என்றைக்கு நீங்கள் மிகவும் போராடி ஒன்று நடக்காமல் போகிறதோ, ஒருத்தவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியும் அந்த காரியங்களுக்கு வாய்க்காமல் போகிறதோ, அன்றைக்கு தேவன் வேறு விதமாய் சித்தம் கொள்கிறார் என்பதை அறிந்து அவர் தன்னுடைய சித்தப்படி தன்னை உங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆரம்பத்தில் அது கடினமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல 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 அது ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குங்க. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தானியேல் கையை கட்டிக்கிட்டே நிற்காரு. ராஜா தரியுராஜா அங்கங்கே ஓடுறாரு. ஐயா ஐயா தானியேலை விட்டுருங்க, ஐயா தானியேலை விட்டுருங்க. இஸ் த கிங் யா. அவர் கடவுளுடைய தூதனாக ராஜாவாக இருக்கார். எவ்வளோ போராடி பார்க்குறாரு, நடக்கலை. கடைசியில் சிங்கத்தின் கபில போட ஒப்பு கொடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ இடைவிடாது ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். தானியேலே, ஐ ட்ரைடு மை லெவல் பெஸ்ட். எனக்கு எவ்வளோ முடியுமோ முடிச்சு பார்த்துட்டு முடியல. இனி இடைவிடாது ஆராதிக்கிற உன் ஆண்டவர் இருக்கார் பத்தியா, அவர் உன்னை இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவிப்பார். அப்படின்னா தானியேல் இடைவிடாது ஜெபிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரை இடைவிடாது நோக்கி பார்க்கிறவர், அவர் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையானது என்பதை ஆண்டவரை அறியாத காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த தரியராஜா அறிந்திருந்தார் என்பது இந்த இடத்துல நான் காண்கின்றோம். இஸ் நாட் அட் ஆல் a Christian. Darius was not at all a saved man of God. He was a Gentile. ஆனால் அவருக்கு தானியேல் தெய்வம் ஒரு பயங்கரமான தெய்வம் என்பது தெரிந்திருந்தது. ஆண்டவருடைய தப்புவிப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட போயிடுறாரு. எல்லாரும் ஓன்னு ஆர்ப்பரிக்கிறாங்க. தானியேல் கதை முடிஞ்சுது, தானியேல் கதை முடிஞ்சுது, வாங்கடா தூக்கி போடுவோம்டா, போடா போடா சிங்கத்தின் கபியில் தூக்கி போடுறாங்க. ஓன்னு ஓட விடுறாங்க. ராஜா வந்து டிஜெக்டடா, மனம் உடைந்தவராக சஞ்சலத்தோடு கூட வீட்டுக்கு போகிறார். அவருக்கு தூக்கமே இல்லை. மியூசிக் வருது வேண்டாம், சாப்பாடு வருது வேண்டாம், டான்ஸ் வேண்டாம், எதுவும் வேண்டாம். எனக்கு பிரியமான தானியேல் சிங்கத்தின் கபியில் கிடக்கிறாரே என்று கண்ணீரோடு கூட போனாரா. தானியேல் உள்ள போய் என்ன பண்ணாரு, அவர் எவ்வளோ அழுதாரு, எப்படி சாப்பிடாம இருந்தாருலாம் கூட பைபிள் போடல. ராஜா எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி தான் பைபிள் போட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்கிறது வந்து ரெண்டாவதான். ராஜா நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜா, அவர் உங்களுக்காக ரொம்ப வருத்தப்படுவாருங்க, ரொம்ப கவலைப்படுவார். நீங்கள் அழும் பொழுதுலாம் அவரும் சேர்ந்து அழுறாரு. நீங்கள் வேதனைப்படும் பொழுதுலாம் அவர் பக்கத்தில் உட்காந்து மிகவும் அதிகமாக வருத்தப்படுறாரு. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வேதனையா, இப்படி ஒரு வருத்தமா, இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையா,
யாரும் இல்லாத இடத்துல வந்து இப்படி கிடக்காளே, எப்போ பார்த்தாலும் ஆலயத்திலே வந்து கிடக்காளே, எப்போ பார்த்தாலும் கஷ்டமான வேலைகளை என் மகன் செய்கிறாளேன்னு சொல்லி அவர் உங்களுக்காக அதிகமாக வருத்தப்படுகிற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். பிரியத்துக்குரியவரை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டப்படுறதை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்கள் நிலைமையை பார்த்து ஆண்டவர் தான், ராஜாதி ராஜனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், அவர் அதிகமாக சஞ்சலப்படுகிறார், அதிகமாக கவலைப்படுகிறார். Do you understand my point? மேரி மாதா அவங்க பிரதர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுறாங்க. இயேசு அங்கே வருகிறார். ஐயோ, நீ அப்படி செய்தீர் இப்படி செய்தீர், இந்த வாலிபனை நீ மறிக்காமலுக்கு செய்திருக்க கூடாதா என்று ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஜீசஸ் வெப்ட். உடனே அவரும் அழுதாரா? இயேசு அழுதாரா? என்னை மிகவும் அசைத்த வசனங்களில் இது ஒன்று. இயேசு அவர்கள் கண்ணீர் வடித்த பொழுது அவரும் கண்ணீர் வடித்தார். அப்படியே மனது கல்லான மனதல்ல. கம்பேஷனட் காட், கம்பேஷனட் ஹார்ட். மனதுருக்கமுடைய ஒரு தேவன் மரியாள் மாதாள் அழுத பொழுது அவரும் ஏங்கி அழுதார். இன்றைக்கு உங்களுக்காக அழுகின்றார். உங்களை குறித்தும் ஒரு கவலைப்படுகின்றார். நீங்கள் பாடுகள் மத்தியில் நடக்கிற பொழுது நான் அப்படி கஷ்டப்படுறேன் இப்படி கஷ்டப்படுறேன், நம்ம கண் இல்லையா, நீ ஏன் பார்க்காத மாதிரிக்கு நம்ம கேட்குறோன்னா அவரும் அதிகமாக கண்ணீர் வடிக்கிறார். என் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ அவமானப்படுறான், அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவனை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை, தட்டி கொடுக்க ஒருவரும் இல்லை. நல்ல எண்ணங்கள் எல்லாத்தையும் செய்கிறான், மக்கள் எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கார் வருத்தப்படுறவராக இருக்கிறார். அந்த இரவில் தானியேல் என்ன செய்தார் என்று ஒரு வார்த்தை இல்லை. சிங்கத்தின் கபியில கிடக்கிறாரு, சிங்கங்களுக்குள்ள கிடக்கிறாரு. ஆனால் அங்கே ராஜா அரண்மனையில் எவ்வளோ கவலைப்பட்டுட்டு இருந்தார். அது அழகா பைபிள் எழுது. அந்த நைட்டு முழுக்க அவர் தூங்கவே இல்லை. விடிய காலம் வந்த உடனே அவர் என்ன செய்தாருங்கிறத பாருங்க. காலமே, அதாவது 19 வசனம். காலமே கிழக்கு வெளுக்கும் பொழுது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது உயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் கைக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவை என்று வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கெட்டி போட்டார். அந்த ராஜா காலையில் எந்திரிச்சு கிழக்கு எடுக்கிறதுக்குள்ள சூரியன் வரக்குள்ள வேகமாக ஓடுறாரு. அரண்மனையிலேருந்து சிங்கம் கபியில் ஓடுறாரு. ஹாட்டில் அங்கே தான் இருக்குது. தானியேலே, ஜீவன்ல தேவனுடைய தாசனை என்ன அருமையாக அழைக்கிறாரு பாருங்க. நீ அது ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்கிறதுக்கு வல்லவராக இருந்தாரப்பா. சிங்கங்கள்லாம் மோசமான சிங்கங்கள் எனக்கு தெரியுமே, அது எத்தனை பேரை கடிச்சு கொண்டு இருக்குன்னு எனக்கு தெரியுமே. உன்னை தப்பு வைக்கிறதுக்கு ஒன்று ஆண்டவர் போதுமானவராக இருந்தாரா? ஆண்டவருக்கு வல்லமை இருந்துதா? சிங்கங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு, எப்படி இருக்க, நீ உயிரோட இருக்கியல், சிங்கங்கள் தின்னு போச்சாப்பான்னு சொல்லி வேற சத்தமாக ராஜா அங்கே கூப்பிட்டாரா. அந்த இடத்துல ராஜா தானியேல் மீது வைத்த அன்பு அது மாறாததாக இருக்கிறது. சிங்கத்தின் கெபியில கடந்தாலும் அவருடைய இதயம் தானியேலுக்காக துடித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நீங்களும் கூட யாரையோ ஒருவரை நினைத்து துடித்து கொண்டிருக்கலாம். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளையாக இருக்கலாம், சகோதரனாக சகோதரியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். யாரோ ஒருவருக்காக உங்கள் இதயம் துடித்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். அப்போதான் ஆண்டவருடைய பிள்ளையாகிய தானியேல் பதில் சொல்ற, ராஜாவே இது என்று வாழ்க. ஆண்டவர் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கெட்டி போட்டார். நான் தப்பிட்டேன், நீ பயப்படணும் அவசியமே இல்லை. சிங்கங்களின் வாய்களை கெட்டி போட வல்லமை படைத்த ஒரு தெய்வத்தை தான் தானியேல் ஆராதித்திருந்தார். அதை அந்த ராஜா ஏற்கனவே கணித்திருந்தார். அவர் கணித்தபடியே தானியேல் சிங்கங்களின் கைகளுக்கு தப்புவிக்கப்பட்டாராம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த சிங்கங்கள்லாம் அவ்வளோ பசியான சிங்கங்கள். சீனில் எப்படியாவது மனுஷனை கடிச்சு திங்கன்னு தான் எழுதியிருக்குது. ஆனால் தானியேலை ஒன்றுமே செய்ய முடியலைங்க. நைட்டு முழுக்க ஒரு 10 மணிக்கு அதுக்கு முன்னாலே சாயந்தரம் 7 மணிக்கு போட்டிருப்பாங்கன்னு வைங்களேன். காலைல 6 மணி வரைக்கும் 7, 8, 9, 10, 11, 12 5 மணி நேரம். அதுக்கு பிறகு ஒரு 5 மணி ஒரு 11 மணி நேரம் 10 மணி நேரம் 11 மணி நேரம் அவர் சிங்க கபியில் கிடக்கார். அந்த சிங்கங்கள்லாம் வந்து பார்த்துருக்கும், மோந்து பார்த்துருக்கும். பிறகு ஆண்டவர் சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து படுத்து கிடந்திருக்கும். எங்கள் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி நான் எங்கே இருக்கேன்னு அங்கே தான் வந்து படுத்து கிடக்கும். அதே மாதிரி சிங்கங்கள்லாம் தானியேல்கிட்ட ரொம்ப பக்கத்தில் வந்து படுத்து கிடந்திருக்கும், வாளாட்டி இருக்கும், நக்கி கொடுத்துருக்கும். நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய புருஷன், ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்திருக்கும். அவர் நல்ல சிங்கங்களை படுக்க வச்சு கால் மேலே தலையை வச்சு நல்லா தூங்கியிருப்பார்.
பிரித்துக்குரியவர்களே, அந்த நைட் அவருக்கு பிளசன்ட் நைட்டாக போயிடுச்சு. தேவன் உங்களோட இருப்பார் என்றால் சிங்க கெபிகள் கூட உங்களுக்கு இன்பமாய் தான் இருக்கும். சிங்கங்கள் மத்தியில் நீங்கள் வசித்தால் கூட அவைகள் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது, சேதப்படுத்தாது. சிங்கங்களைப் போல வாய்களை உடைய பொல்லாத எஜமான்களாக இருக்கலாம், ரவுடிகளாக இருக்கலாம், மிகவும் மோசமானவர்களாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். சிங்கங்களை மாதிரி கடிக்கணும்னு நினைக்கலாம். உங்கள்கிட்ட வந்தவொடனே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதபடிக்கு ஆயிடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளை அது தொடாத, என் பிள்ளை அது தொடாத. நிறைய நேரங்களில் இந்த பேய் விரட்டுற ஊழியத்துக்கு நான் வரும்போது மிகப்பெரிய பேய்களெல்லாம் இனிய அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடும்ன்ட்டு வரும். அப்போ ஆண்டவர் குறுக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை, அவன் என் தாசன், நீ ஒன்றும் செய்யக்கூடாது, அவன் என்ன சொல்கிறானோ அது செய்யும். அப்போ அந்த பேய்கள் ஆட்டம் போடும்போது சொல்லணும், கிறிஸ்டபர் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், அப்படி நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், அந்த ஒரு காரணத்துக்காக. தேவனுடைய நடத்தல்கள் மிகவும் ஆச்சரியமானவைகளாக இருக்கும். சிங்கங்களே இருந்தால், இந்த உலகத்தில் சிங்கங்கள் தான் மிகவும் பயங்கரமான மிருகங்கள். வனராஜா, இந்த கிங் ஆஃப் ஜங்கிள் இஸ் லயன். அந்த ராஜா கூட நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. இந்த கேன்சருங்கிற அந்த சிங்கங்களை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, பரவ முடியாது. உங்கள் உடம்புக்குள்ள உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பேய்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னென்ன ஆண்டவர் கட்டளையிடுறாரு, நோ நோ, இது என் பிள்ளை தொடாத. நம்மளை கண் வைத்து நம்மளை பாதுகாக்கிறவர், உறங்காது தூங்காது நம்மளை கண் விழித்து பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. சிங்கங்களை பார்த்து முதலே சொல்லிடுறாரு, டே இது உள்ள வர்றது என் பையன், என் பிள்ளை, தொற்றாத நீ. பாருங்க, உடனே ராஜா அதை தூக்கி விட்டுட்டு யாரெல்லாம் அவரை பிடிச்சி உள்ளே போடணும்னு சொல்லி திட்டம் போட்டாங்களோ, நெருக்கடி கொடுத்தாங்களோ, அவங்கள எல்லாரையும் போட சொல்கிறார். அவங்க கீழே போய் சேர்றதுக்குள்ள அந்த சிங்கங்கள் சர்ன்னு பாஞ்சி எலும்புகளை உடைச்சி கரைச்சி கரைச்சின்னு சொல்லி சாப்பிட்றது. ஒருவேளை இவங்க தூக்கி போடும்போது நினச்சிருப்பாங்க, தானியலை தப்புன மாதிரி நாங்களும் தப்பிடுவோம், நம்மளையும் சிங்கங்கள் ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு நினச்சிருப்பாங்க. அதனால தான் கீழே போய் சேர்றதுக்குள்ளே சிங்கங்கள் பாஞ்சி கரைச்சின்னு சாப்பிட்றது. ஏன்னா பசியான சிங்கங்கள். குழியை வெட்ட நினைக்கிறவன், படுகுழியை வெட்ட நினைக்கிறவன் இந்த குழியிலேயே விழுந்து போவான். பிரியத்துக்குரியவர்களை, ஒரு மனிதன் பிறருக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறானோ அதுதான் அவனுக்கும் நடக்கும். குழியை ஒருத்தன் வெட்டிக்கிட்டே இருந்தானா அவன் அந்த குழியில் விழுந்து செத்து போயிடுவான். அது அழகாக இந்த தானியலுடைய எதிரிகளுக்கு பொருந்துகிறது. அவங்களுக்கு சிங்கத்தின் கையில் போடணும் கொல்லணும் அப்படிலாம் தானியல் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் தானாக நடக்குது. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்காக யுத்தங்களை இந்த 2024 எனப்பட்ட வருடத்தில் செய்வார். அவர் உங்களுக்கு எதிரிகளை எல்லாம் சங்கரிக்க பண்ணுவார், அவர் அழித்து போடுவார். மிகப்பெரிய காரியங்களை அவர் உங்களுக்காக செய்வதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் மிகப்பெரியவர். சிங்கங்களாக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றுமே செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும். யாருமே எனக்கு உதவி செய்ய நினைச்சவங்களால முடியாமல் போச்சேன்னு கண்ணீர் வடிக்காதீங்க. ஏன்னா அதில் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அதை விட பெருசாக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அதுதான் இங்கே பார்க்குறோம். தானியலை ராஜாவை காப்பாற்றிருந்தாருன்னா சிங்கத்தின் வாயில் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போது இப்படி தப்பியிருக்க மாட்டார், தேவநாமம் இவ்வளோ மகிமைப்பட்டிருக்காது. இன்றைக்கும் பைபிளில் இந்த சம்பவம் இருக்குன்னா அதை ஆண்டவர் அலோவ் பண்ணதுனால தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எதுவும் கஷ்டங்களை ஆண்டவர் அலோவ் பண்ணாருன்னா அது மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறாருங்கிறது புரிஞ்சுங்க. நான் உங்களை ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா, இந்த இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம், சோத்திரம் செலுத்துக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு இன்பமாக இருக்கிறது, அதற்காக நன்றி அப்பா. எவ்வளோ அற்புதமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா கூட தானியலை காப்பாற்ற நினைச்சார், முடியல. அப்போ அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை காப்பாற்றுவார். ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் காப்பாற்றுனீங்க. ஆனால் தானியல் இடைவிடாது உண்மை ஆராதித்தார். அதை போல சத்தத்தை கேட்குற பிள்ளைகளும் இடைவிடாது உண்மை ஆராதிக்க உதவி செய்யுங்க. மனுஷனை ஆராதிக்கிறது, மனுஷனை நேசிக்கிறது, மனுஷனுக்கு பின்னால் போகிறது, மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறது, இல்லை எதுவும் ஒரு நன்மையும் எங்களுக்கு கொண்டு வராது. நீர் தான் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வர முடியும். என்னால் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள்னால், கேன்சருங்கிற சிங்க கவிகள் இருப்பாங்கன்னா, நீங்கள் இந்த வாய்களை கெட்டி போடுங்க, அது பரவாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரை, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இன்னும் எவ்வளவோ வியாதிகள், பயங்கரமான வியாதிகள்லாம் இருக்கின்றன. நீங்கள் தான் எப்படியாவது எங்களை பாதுகாக்க வேணும். நீங்கள் தான் எங்களை நடத்தணும், தப்பு வைக்கணும்ப்பா. சிங்கங்களை கட்டி போடுங்கப்பா, கைகளை கட்டி போடுங்க, காலில் கட்டி போடுங்க, வாயை கட்டி போடுங்க. தகப்பன், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த வியாதி வந்து விட்டது, நான் பிழைக்க மாட்டேனா?
என் பிள்ளைக்கு இந்த வியாதி வந்து விட்டது, அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா? என் மகனுக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆகிட்ட, என் மகளுடைய திருமண வாழ்க்கை உடைந்து போயிடுச்சு, என் மகளுக்கு திருமணமாக இத்தனை வருஷங்களாக என் குழந்தைகள் இல்லையே, ஐயோ எனக்கு மகளுக்கு திருமணம் ஆகலையே, வீடு இல்லையே என்று அங்கலாய்க்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு. பல வருடமாக வேலை காத்திருந்தும் வேலை கிடைக்காமலே இருப்பவர்கள் உண்டு. ஐயோ எனக்கு இது கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருமா, அந்த எக்ஸாம்பிள் இருக்கேனே, ஐயா எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே, திக்கற்ற பிள்ளையாக இருக்கிறேனே, ஒருவரும் உதவி செய்ய இல்லையே, வருமானமே இல்லையே என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் ஐசியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பிள்ளைங்க சுகம் பெற்று வீட்டுக்கு பத்திரமாய் திரும்ப உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், மகிமைப்படும், கொள்ளான காரியங்களை செவிப்படுத்தும். இந்நாளிலும் கூட ஆண்டவரை தோத்துற ஐயா, எக்ஸாம் எழுதி பிள்ளைங்க லீவில் இருக்கும் பொழுது வெயில் கொளுத்தாதபடிக்கு சூரியனை கெட்டி போட்டுருங்க, கூழ் காற்றை தாருங்க, கூல் கிளைமேட்டு தாருங்க, மழையை பெய்ய பண்ணுங்க, பிரயாணங்களில் பாதுகாத்து கொள்ளுங்க. வாலிபர்கள் வாலிபத்து பாவங்களை சிக்கி கஞ்சா போதை பழக்கங்களை சிக்கி செல்ஃபோனுக்கு அடிமையாகி செல்ஃபோன் வாங்கித்தான் பைக்கு வாங்கித்தான் சண்டை போட்டு பெற்றோர்களை வேதனைப்படுத்துவதை பார்க்கிறோம். அவளை எப்படியாவது தப்புவிங்கப்பா, பைக்கில் வேகமாக போய் முட்டி கொலையுண்ணப்பட்டு விடாதபடி அப்படி பெற்றோருடைய கண்ணீரை கண்டு அவளை தப்புவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். வயதான காலத்தில் இருக்கிறவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளாலே அவளை ஏந்தி கொள்ளுங்கப்பா. கிருபையினாலே தாங்கிக் கொள்ளுங்க, இரக்கத்தினாலே தாங்கிக் கொள்ளுங்க. அப்போ உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாட இந்தியாவிற்காய் தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைத்து மதத்தூர்லையும் அனைத்து மொழி பேசுகின்றவர்களை ஆசீர்வதி. முக்கியமாக ஆண்டவரை நாஸ்திர ராஜ்யபலத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிறேன், அடைக்கலான் குருவி இல்லத்துக்காக ஜெபிக்கிற, தாங்குகிற, காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. அங்கு தங்க அநேகரை அழைத்து கொண்டு வரும், வேலை செய்ய அநேகரை அழைத்து கொண்டு வரும், நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. God bless you. Amen.